ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Sj6 லெஜண்ட்னு ஒரு ஆக்ஷன் கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்ஷன் கேமராவை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் கேமரா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான கேமரான்னு சொல்லலாம். இந்த ஆக்ஷன் கேமராவில் கோப்ரோ அளவுக்கெல்லாம் கிளாரிட்டியை எதிர்பார்க்க முடியாது. லோ பட்ஜெட்டில் எவ்வளோன்னா குவாலிட்டி வருமோ அந்த அளவுக்கு தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவே போதும் ஒரு ஸ்டார்டிங் மோட்டோ விளாகருக்கு. என்னோடய எய்மே கோப்ரோ ஆக்ஷன் கேமரா மேலே தான் இருந்துச்சு. பட்ஜெட் இடித்ததுனால இந்த Sj6 வாங்கியாச்சு. கோப்ரோ ஆக்ஷன் கேமராவுக்கு கீழே எந்த கேமரா பட்ஜெட்டில் இருக்குதுன்னு பார்த்தேன். அதில் இந்த Sj6 லெஜண்ட் கேமரா ஒரு நல்ல கேமராவாக இருந்துச்சு. அதனால் இதை சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. 10K பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல கேமரான்னு சொல்லலாம். இதில் இப்போ என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கேமராவில் ஒய்ஃபை இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறது மொபைலுக்கு அப்படியே ஒய்ஃபை மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கேமரா 30 மீட்டர் முடியும். அண்டர் வாட்டரில் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டு யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. இந்த கேமராவில் 2 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாடி ஸ்க்ரீன் வீடியோ என்ன ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் ஆகுது, பேட்ரி சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளேவும், பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் எப்பயும் போல் 2 இன்ச்சில் டிஸ்பிளே ஸ்க்ரீனு. இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுனால நம்ம வீடியோ எடுக்கும்போது ஏதாவது சின்ன ஷேக் இருந்தாலும் இது கண்ட்ரோல் பண்ணி தெளிவான ரிசல்ட் கொடுக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4K 24 fps வரையும் இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே என்னென்ன மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க சைடில். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா Sj கம்பெனியோட அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதை மொபைல் மூலம் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல்லேயே அந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும் நம்மளால். இனி பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த கேமராவை எதுக்கு வாங்கினீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பைக் ரைடுக்கு யூஸ் பண்ண தான் இந்த கேமராவை வாங்கினேன். நம்ம கேமராவை வெளியே எடுக்க போகிறோம். இந்த கேமரா மேட் ஃபினிஷிங்கில் பிளாக் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்மெட்டில் மாற்ற மவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மவுண்டு ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆக்ஷன் கேமராவை இதில் எடுத்து செட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு தான் இந்த மவுண்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி 3M ஸ்டிக்கரோட. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவர் வாட்டர் யூசேஜ் இல்லாத இடத்துக்கு இந்த கவரை யூஸ் பண்ணி vlogging பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ண இந்த இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிக்கு டபுள் சைடு ஓட்டுற 3M ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் வாட்டரில் கேமராவை யூஸ் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன் எதனாச்சும் மாற்றினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரிக்கு டச் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொரில்லா ட்ரைபேடில் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு Sj ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்டு லென்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராவோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலை படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா லென்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆக்ஷன் கேமராவில் வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு இருக்குது. நம்ம அந்த கேஸை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா
அமுத்தினோம்னா ஓப்பன் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஆக்ஷன் கேமராவை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேக் டோர் திறந்தா ஓப்பன் ஆகிரும். அப்போனா நம்ம அந்த கேமராவை வெளியே எடுக்கலாம். கேமரா இப்போ வெளியே எடுத்தாச்சு. முதல் தடையாக ஒரு ஆக்ஷன் கேமரா கையில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். டிஸ்பிளே வந்து 2 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டச் டிஸ்பிளே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஷன் கேமராவில் 128 GB முடியும் யூஸ் பண்ணிக்கலாமாம. இப்போ டாப்பில் இருக்க பட்டனை பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண யூஸ் பண்ணுற பட்டன். இதில் கீழே இருக்கிறது செட்டிங்ஸ் பட்டன், மேலே இருக்கிறது பவர் ஆன் பட்டன். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணலாம். மேலே இருக்க பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆயிடுச்சு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே முன்னாடி இருக்க சின்ன டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயில் வீடியோ எந்த ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் ஆகுது, எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்குது, எத்தனை ஜிபி கார்டு போட்டிருக்கு, அப்புறம் சார்ஜர் எவ்வளோ இருக்குன்னு இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆக்ஷன் கேமராவில் உள்ள என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் இருக்க செட்டிங்ஸ் பட்டில் கிளிக் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன ரெசல்யூஷன் இருக்குது, லூப் ரெக்கார்டிங், FOV, லோ லைட் மோட், WDR, ஹீரோ சென்சார், ஆடியோ, வால்யூம் கண்ட்ரோல், டைம் ஸ்டெம்ப், வீடியோ ஃபைல் ஃபார்மேட், பிட்ரேட். செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், டைம் அண்ட் டேட், ஃபார்மேட், கிம்பல் கண்ட்ரோல், FPV, டிவி மோட், ஃபாஸ்ட் ரெக்கார்டர், குயிக் கேப்சர், ஃப்ரண்ட் டிஸ்பிளே, ஆட்டோ பவர் ஆஃப், கீபேட் டோன், லைட் செட், ஸ்க்ரீன் சேவர், ஃப்ரீக்வன்சி. இதில் இருக்க ஆப்ஷனை 1 by 1 யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி விரிவான ஒரு வீடியோ போடுறேன். இதில் மேலே ரைட் கார்னரில் ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளே பட்டனுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன ரெசல்யூஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக என்னை பொறுத்தளவு வீடியோ எடுக்கிறேன்னா 1080p 60 ஃப்ரேம் per செகண்டில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எடிட் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஸ்லோ ரெக்கார்டர், ஸ்டில், ஃபோட்டோ லேப்ஸ், பஸ்ட் மோட், வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ, கார் மோட், அண்டர் வாட்டர் மோட் அப்படின்னு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டாப்பில் உள்ள பட்டன் பார்த்தீங்கன்னா வீடியோ அண்டு ஃபோட்டோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இது மெமரி கார்டு இல்லை, அதனால் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ண சொல்லுது. இந்த ஆக்ஷன் கேமரா பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் ஸ்டாண்ட் செட் பண்ணுறதுக்காக ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தாலேயே பேட்ரி ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்ஷன் கேமராவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.